நெக்ஸ்ட் நம்ம 6th பிளேஸ்ல இருக்கிற அனிமே பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் தான். ஒன் பஞ்ச் மேன் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு பாப்புலரான அனிமேன்னு சொல்லிட்டு. இந்த அனிமே பாத்தீங்கன்னா முத 2014ல தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இதுல மொத்தமாவே 2 சீசன்ஸ் அண்ட் 24 எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல பாத்தீங்கன்னா தமிழ் டப் கிடையாது. இந்த அனிமேவோட பேஸ் ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா செம்ம காமெடியாவும் செம்ம சூப்பராவுமே இருக்கும். அண்ட் இந்த அனிமேவோட சீசன் 3 பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய லீக் வந்துகிட்டு இருக்கு. நான் அந்த அனிமே நியூஸ்ங்கிற வீடியோ போடும்போது அதையும் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ்லயோ இல்ல ஜாப்பனீஸ்லயோ உட்காந்து பார்த்துட்டு இருங்க. பட் சீரியஸா ஒன் ஆஃப் த தரமான சீரிஸ் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம 5th பொசிஷனை பிடிச்சிருக்க அனிமே எதுன்னு பாத்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா தான். இந்த அனிமே எப்ப தமிழ் டப் வந்துச்சோ சீரியஸா சக்க போட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணுமே. இது ஃபர்ஸ்ட் 2016ல தான் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. இதுல மொத்தமா 7 சீசன்ஸ் அண்ட் 159 எபிசோட்ஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இதோட நெக்ஸ்ட் சீசனான 8th சீசன் தான் இந்த அனிமேவோட லாஸ்ட் சீசன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட தமிழ் டப் பாத்தீங்கன்னா உண்மையாவே அடிப்பொலியா இருந்துச்சு. கார்ட்டூன் நெட்வொர்க் ஒன் பீஸை டெலிகாஸ்ட் பண்ணி பொழைச்சிக்கிறானோ இல்லையோ இந்த மை ஹீரோ அகாடமியை வச்சுக்கிட்டு நிறைய பொழைச்சிக்கிறான் பயப்புல. கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் தமிழ் டப்பிங்னா நான் இந்த அனிமையை தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்தியாவிலே 2024 ஃபுல்லாவுமே செம்ம பாப்புலர் ஆகிட்டு வருது இந்த அனிமே.